இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏழைங்க. நான் 70 வருஷமா அது உள்ள இருக்கேன், 4 தலைமுறையா இருக்கேன். இது வந்து கலெக்டர் லேண்டு, கவர்மெண்ட் லேண்டு கிடையாது. அவங்க கார்பரேஷன்காரி எங்களை எதுக்கு காலி பண்ணாங்களே எங்களுக்கு தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னே ஐடிமுகி வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்த கட்டி தரோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு எங்களாண்ட போனார். இப்போ அதே ஐடிஎஸ் மூர்த்திங்க வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சுடுகாட்டில் வீடு கட்டியிருக்கோம், நீங்கள் அங்கே போங்க, இந்த இடம் எங்களுக்கு வேணும், பிளேட் கவுண்டை கட்ட போறேன்றாங்க. பிளேட் கவுண்டு முக்கியமா, ஏழை குடிமக்கள் முக்கியமா? எங்களுக்கு வாழ்வாதாரம் பூரா இங்கே தான், எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். நாங்கள் இதை விட்டுட்டு எப்படி போவோம்? சுடுகாட்டில் போய் ஏற்கனவே செத்து போனவங்க கூட எங்களையும் சாவ சொல்கிறாங்க. அவங்க எங்களால் போக முடியாது. எங்களுக்கு தேவை இந்த இடம் தான், இந்த இடம் தான் எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். நீங்கள் நாங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். கார்பரேஷனில் வந்து மொத்த பேர் நாங்கள் உள்ள கூட நுழைய விடல, ஒரு ஆளை கூட உள்ள நுழைய, எல்லாரும் வலிச்சு 100 போலீஸ் இழுத்து போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு ஊட்ட இடிக்கிறாங்க. அதை பொதுமக்களும் கேட்கல, அரசாங்கமும் கேட்கல, கட்சிக்காரும் கேட்கல. அப்ப நாங்க என்னத்துக்கு இங்க இருக்கிறோம்? நாங்க எதனால இங்க இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன உரிமை? எங்களுக்கு யாரும் காப்பாத்த யாரு இருக்காங்க? கை கொடுத்து தூக்கி விட யாரு இருக்காங்க? எதுவுமே செய்யல. நாங்க பாட்டுக்கு கூட குடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது என்ன அரசாங்கம்? இது என்ன கட்சி? என்ன மேடை ஓட்டு நடத்துறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க ஓட்டு மட்டும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்க ஊடு இருக்க உரிமை இல்லையா அவங்களுக்கு? நாங்களும் எவ்வளவு போராடி பார்த்துமா, எங்களால முடியலம்மா. ஒரு வாரமா இந்த வெயிலையும் கொசுலையும் மழையிலையும் பத்துன்னு இருக்கிறோமா. எவ்வளவுதான் கஷ்டப்படுறதுன்னு எங்களால புரியல. குழந்தையும் குட்டியும் வச்சு நான் அவசரப்படுறோம். நாங்க இந்த பராமரிக்க ஜனத்துங்களுக்கு கண்ணே இல்லை. பார்த்துட்டு போறாங்களே தவிர, கேட்டு போறாங்களே தவிர பார்த்து நம்மளுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ கார்பரேஷன்ல அவ்வளோ கலாட்டான முறையீடு நிறைய நடக்குது. பொதுமக்கள் நிலத்தெல்லாம் வாங்கி வேற ஒருத்தர் கொடுத்துட்றாங்க. அந்த அலாட்மெண்ட் எல்லாம் 9வது பில்டிங் என்னால ஏறி நடக்க முடியுமா? சுடுகாட்டுல 9வது பில்டிங் இந்த வயசானவங்க நடக்க முடியுமா? எங்களுக்கு அது கொடுத்தா நாங்க எப்படி போவோம்? பாதி லிப்ட் அப்படியே நின்று போகுது. ஒரே அடியில் தடியில் சண்டை. எங்க இடத்த விட்டு நாங்க ஏமா வெளியே போனோம்? எங்களுக்கு பழையபடி மாட்டு இடம், எங்க மாடுதாமா எங்களுக்கு அவதானம், இதுதாம்மா எங்க பழுப்பு உரிமை. நாங்க இதை விட்டுட்டு எங்களால போக முடியாது. அதுக்கு மிஞ்சி அவங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்க சொல்லுங்க. அரசாங்க சொத்து கேட்கல, எங்க சொத்து எங்க உரிமையை கேட்கற. இந்த வெள்ளக்காரன் மினிஸ்டர் எழுதி கொடுத்த சொத்து இது எங்களுக்கு. அவரு படி அவரே எங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. தலைமுறை நாங்க இதுல இருக்கிறோம். இடையில கார்பரேஷன்கார் வந்து இதை மாத்தி இருக்காங்க. இது கோல்மால் இல்லையா? இது சீட்டிங் இல்லையா? அப்ப இந்த கட்சிக்காரெல்லாம் என்ன பண்றாங்க? அரசாங்கமே சீட்டிங் வேலை பண்ணுது, கோல்மால் வேலை பண்ணுது. என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். நம்ம இது முடிஞ்ச வரலாம் போராடி பார்ப்போம். வாழ்வா சாவா 2 அவதாரம் இருக்குது. வாழ்வா சாவா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களே தெரியல. அரசாங்கம் எடுக்குதோ இல்ல இந்த கட்சிக்காரர் எடுக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. கார்பரேஷன்காரர் எடுத்தாலும் கார்பரேஷன்காரங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்கம்மா. உள்ராச வச்சு இடிக்கிறாங்க, தள்ளி பிடிச்சி வலிச்சு கீழே போடுறாங்க. எல்லாரையும் 2 பசங்க அடிபட்டுச்சு. போலீஸ்காரங்க கல்லு வந்து கால் அடிபட்டு போச்சு. நாங்க என்னமா பண்ணுவோம்? எங்க என்ன பண்றோம்? அரசாங்கம் சொல்றதுதாம்மா நாங்க கேட்டோம். மேலிடம் அந்த மேலிடம் யாரு? எங்களுக்கு காட்டுங்க. அந்த மேலிடம் யாரு? அந்த மேலிடம் சொல்லிட்டா அந்த மேல இடத்த எங்களுக்கு காட்டுங்க. நாங்க கேக்குறோம். இந்த மேலிடம் எதுக்கு எங்களை இந்த மாதிரி பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க? இது வன்முறை கொடுமை தான். இது கொடுமைப்படுத்துறாங்க எங்களை எல்லாரையும். 10 பேருக்கு வீடு கொடுக்கறதா, 10 பேருக்கு அலாட்மெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 10 பேருக்கு அலாட்மெண்ட் வந்து 10 பேருக்கு அலாட்மெண்ட் இல்லைன்னா என்ன? இங்க இருந்தவங்களா எங்க போவாங்க? அப்ப அந்த 10 பேர் அலாட்மெண்ட் என்ன பண்ணீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? 4 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இடம் சேல்ஸ் போகுது. இப்ப சேல்ஸ் போகுது. அங்க போனவங்க எல்லாம் பாதி பேர் வீடு வித்துட்டாங்க. எடுங்க, செக் பண்ணுங்க, ரேஷன் கார்டு செக் பண்ணுங்க, ஆதார் கார்டை செக் பண்ணுங்க. அதுல தெரியாது யார் யார் எப்ப போனாங்க, யார் யார் வரலன்ட்டு பாருங்க. வந்து போன வீடு இப்ப போன வீடு சேல்ஸ் ஆகுது. அப்ப நீங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு விற்பீங்க. நாங்க உயிரோட இருக்கணும், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க எந்த இடமும். முக ஸ்டாண்ட்லயே 5-10 வருஷம் இருந்தா அவங்களுக்கு பட்டானாங்க. நாங்க எத்தனை வருஷம் இருக்கிறோம்? 70 வருஷம். என் பொறுப்புக்கு 70 வருஷத்துல இருக்கிறேன். எங்களுக்கு ஏன் பட்டா வழங்க முடியலன்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் யாருக்கு இருந்தாலும் பட்டா. நீங்க கவர்மெண்ட் சொத்து தானே, கவர்மெண்ட் சொத்து தான் பட்டா தரேன். நீங்க எங்களுக்கு பட்டா கொடுங்க. நாங்க பட்டா தான் கேக்குறோம், எங்களுக்கு வேற எதுவும் கேட்கல. கலெக்டர் அந்த சொத்தை கவர்மெண்ட் எப்படி மாத்துச்சு? யார் மாத்துறது? அந்த உரிமை அவங்களுக்கு யார் கொடுத்தது? 2016ல மாத்தி இருக்காங்க. அப்ப நாங்கெல்லாம் படிப்பறிவு இல்ல, இது அந்த இது தெரியல எங்களுக்கு. நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால எங்களை நீங்க ஏமாத்துறீங்க. நாங்க ஏமாந்து நிக்கிறோம், நீங்க எங்களை ஏமாத்துறீங்க.
யார் விட்டு சொத்தை எடுக்கிறீங்க? எங்க சொத்தை நீ எப்படி எடுப்ப? கவர்மெண்ட் சொத்து, கவர்மெண்ட் சொத்தா இது? எங்க சொத்து, பாட்டம் பாட்டியா சம்பாதிச்ச சொத்து அது. வெள்ளைக்காரர் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. அது நீங்க எப்படி எங்க கையில இருந்து புடுங்குவீங்க? பிளாட் கேரண்டி எது கட்டுறீங்க? யாருக்கு கட்டுறீங்க? நீங்க வல்லாரது கட்டுறீங்க, ஏழை மக்களை தேத்திட்டு எது கட்டுறீங்க நீங்க? உங்களை யாரு கட்ட சொன்னது? என் பேர் சுமதி, நம்பர் 46 பால் டிப்போவில் வசிக்கிறேன். 50 வயசு ஆகுது எனக்கு. இது உள்ளதான் பிறந்தேன் வளர்ந்தேன். எனக்கு கல்யாணம் ஆனது, என் பிள்ளைங்களும் இது உள்ளதான் பிறந்து வளர்ந்து. இந்த மாதிரி நான் வாழன்னு சொல்ல என்னை திடீர்னு வந்து இடிச்சு தரல, நான் எங்கே போவேன்? 50 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு முன்னோர்கள்லாம் இது உள்ளதான் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு இங்கே ஓட்டு கேட்க வர்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா உங்களுக்கு இங்கேயே கட்டித்தரமா, எங்களுக்கு ஓட்டு போடுமான்றாங்க. அவங்களுக்கு ஓட்டை போட்டு கெளிச்ச உடனே இந்த மாதிரி நடுத்தரில் தந்து வைப்பாங்க. நாங்கள் எதிரே பார்க்கல, நாங்கள் நினச்சும் பார்க்கல, கிணறுல கூட நினைக்கல. ஐடிஎம்சி மூர்த்தி ஐயா வந்தார், இங்கே லைட் போட்டு கொடுத்தாரு. அப்போ என்ன சொன்னார்னா, இந்த இடத்தையும் உங்களுக்கு கட்டித்தரமான்னு சத்தியம் பண்ணார். அதை நம்பி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு அவர்கிட்ட சரி இங்கே தானே கட்டித்தர போகிறாருன்னு ஏமாந்து கொடுத்துட்டோம். அதை வேறு விதமாக பயன்படுத்தி அவங்க வெளியே அனுப்புவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நான் வேலைக்கு போயிட்டேன், அண்ணா நகர் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் வீடை வந்து இடிக்க வந்திருக்காங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கை கால் விழுந்தவர், அவரை வெளியே தள்ளியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கே தள்ளுறீங்க, ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்டுக்காரு. எங்கள் பெரிய பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டவோம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடம் மட்டும்தான் அவளுக்கு உலகம், வாழ்க்கை எல்லாமே அவளுக்கு இது மட்டும்தான். வெளி உலகம் நீங்கள் கூட்டின்னு போனால் கூட அவளுக்கு எதுவுமே தெரியாது. அலருவா, பயப்படுவா. அப்படியாப்பட்ட குழந்தைய அடித்து துன்புறுத்தி தள்ளி விட்டுருக்காங்க. அவள் மழை கடிச்சு விழுந்திருக்கா. அதனுடைய வீடியோலாம் எங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்க சொல்ல இவங்க எங்களுக்கு தரன்றாங்க, சுடுகாட்டில் வீடு தரன்றாங்க. என் குழந்தைய ஆம்பளை நினச்சி நாங்கள் என்னால் இருக்க முடியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வீடு பூந்து வெட்டியிருக்காங்க அந்த இடத்துல. அப்படியாப்பட்ட இடத்துல நாங்கள் எப்படிங்க போயிருப்போம்? எனக்கு வேணாங்க, எனக்கு பட்டா தான் வேணும். நாங்கள் வாழ்ந்த மண்ணு, பிறந்த மண்ணு, எங்களுக்கு இந்த மண்ணு தான் வேணும். முதல்வர் ஐயாவுக்கு இது தெரிய வைக்கணும். முதல்வர் ஐயா கருணை புரிஞ்சு எங்களுக்கு இதில் பட்டா கொடுக்கணும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது, வேற எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. என் பேர் ஞானம். நாங்கள் இந்த இடத்துல பேசன்பதி பால் டிப்போ 46 டிப்போ இங்கே தான் இருக்கோம். நாங்கள் ஒரு 5-6 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன காரணனே தெரியாமல் இடித்து தள்ளிட்டாங்க. ஹவுசிங் போர்டு வாங்கி அலாட்மெண்ட் ஆகிருது போனால் இப்போ வேணுன்றவங்கள அனுப்பிச்சி விடுங்க, இல்லை வேணான்றவங்கள ஏன் அனுப்புறீங்க? எல்லாருக்குமே இங்கே தான் வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு. இங்கே என்ன ப்ரூஃப் எதுவுமே ஒரு முன்னறிப்பு கூட எதுவுமே இல்லாமல் எடுத்து காலி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ இந்த மக்களுங்கெல்லாம் பாருங்களேன், இங்கேயே உட்காந்து தான் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்றோம், இங்கே தான் தூங்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஹவுசிங் போர்டு போன்றாங்க. ஹவுசிங் போர்டு தரமான ஹவுசிங் போர்டு அது இல்லையே. அப்போது கட்டின காலம் அப்பயே ஐட்ரீம் வச்சு சட்டசபையில் பேசினார், தரமில்லாத ஹவுசிங் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அந்த ஹவுசிங் போர்டு எங்கேயும் போக சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆட்சி ஆண்டிங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டு தரை இருக்குது. இப்போ நீங்கள் ஆள்லன்னா தரை இல்லையா? என்ன அர்த்தம்? இது இல்லை, நியாயமே எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்கள் இப்போ அங்கே போக மாட்டோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இங்கே தான். இப்போ நேற்று கூட எஃப் பிளாக்லேருந்து ஹெச் பிளாக்ல போய் ஒருத்தனை வெட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னு இருக்க முடியுமாம்மா? நான் 2 சின்ன குழந்தை வச்சுருக்கேன், எப்படி அங்கே இடத்துல போக முடியும்? எங்கள் வாழ்வாதாரம் இங்கே தான்மா. நாங்கள் ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காருல்ல, இந்த இடத்துக்கு பட்டா கொடுத்து 10 ஆண்டு இருந்தாலே பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேறீங்க? எங்கள் வாழ்வாதாரத்தை எதுக்கு அழிக்கிறீங்க? பூர்வீகமாக நான் 5வது தலைமுறை, அடுத்த என் பிள்ளைங்கலேருந்து 6வது தலைமுறை. இத்தனை வருஷமா நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஏன் போனோம்? 10 ஆண்டு இருந்தாலே பட்டா கொடுங்கன்னு இருக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஏன் இது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாதா? அவர் கோரிக்கையில் இதெல்லாம் தெரியாதா? இவ்வளோ மக்களுங்க ரோட்டில் உட்காந்து கஷ்டப்படுறோம், அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? ஏன் ஏழைங்க மக்கள் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? ஒரு வாரம் அது சாப்பாடு தண்ணிக்குன்னு எதுவுமே இல்லை. டிவிகே கட்சியிலேருந்து வந்து 2 நாள் சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் வந்து ஜெயக்குமார் நேற்று வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்க, கேட்குறாங்க. எங்களோட கஷ்டத்தை யாரும் எடுத்துன்னு போய் மேல் இடத்துல சொல்ல மாட்டாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்போ இவ்வளோ திடீர்னு மழை வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே கேட்கலாமா? ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கல. உள்ளேருந்து எடுக்கிறது கூட எந்த பீரோ டிவி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி போயிட்டாங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்தால் தெரியும். வரவங்களாம் அந்த இரும்புங்களை வலிச்சு போட்டாங்க. அப்போ நாங்கள் எதை வச்சு வாழ முடியும்? எங்கள் ரேஷன் கார்டு எல்லாத்துல மாட்டிட்டு இருக்கு. கிளம்பியை பாருங்கள், ஒரு வாரம் ஆச்சு சாப்பிட்டு. மக்களுங்க எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு அந்த கோவிலில் கூழ் ஊற்றிருக்காங்க, ஜனங்க இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அதாவது மாடை வச்சு பால் கறந்து ஊற்றி சாப்பிட்டுன்னு அதுதான் வருமானம். அதை அடிச்சுட்டா என்ன பண்ண முடியும்? எதிர்க்க எடுத்து மாட்டு கொட்டா கட்டிக்கிறோம். நீங்கள் அங்கே போய் கட்டிக்க. ஒரு மாடுக்கு 20 ரூபாவாம். ஒரு மாடுக்கு 20 ரூபானா மாதம் எவ்வளோ? 600 ரூபா. அந்த மாட்டுக்கு ஒரு 50 ரூபா தீனி போடணும், நாங்கள் சாப்பிட்ணும். இதெல்லாம் வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு போனால்
எங்க ஏழை மக்களை வெளியே தூக்கிட்டு என்ன கட்டி தொலைக்க போறீங்க, அதையாவது சொல்லி தொலைங்க. இல்லையா வீடு கட்ட போறேன்றீங்களா, எங்களுக்கு 3 மாசம் நோட்டீஸ் கொடுங்க. அம்மா இது வரப்போகுது, இங்க 3 மாசம் நோட்டீஸ்க்கு நீங்க கிளம்புங்க, இந்த இடத்துல இது வரப்போதுமா போமானா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வேணுமா வேணா நாங்க சொல்லுவோம். எங்களை எதுவுமே கேட்காம வெளியே எதுக்கு துரத்துவீங்க? என்ன ஆட்சி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன ஆச்சு? மக்கள் ஏழை மக்களுக்கு ஆட்சி, ஏழை மக்களை ஏன் இவ்வளவு துன்புறுத்தல? தயவு செய்து எங்களுக்கு பட்டா கொடுங்க. நாங்க எல்லா இடத்துக்கும் மனு அனுப்பிச்சிட்டோம். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும், தாசில்தார் ஆபீஸ் எல்லா இடத்துக்கும் மனு அனுப்பிச்சிட்டோம். ரிட்டர்ன் மனு எங்களுக்கு வந்திருக்கு. நாங்க எங்க போறது? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆனா நாங்க சுடுகாடாண்ட போகவே மாட்டோம். எங்க உயிரே இதுல போனா கூட சரி, சுடுகாடுல நாங்க போக மாட்டோம். எங்க வாழ்வாதாரம் இதுதான். எங்க இடத்த நாங்க எங்க விட்டு போனோம்? நாங்க இப்பயா வந்தோம், நேத்து வந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, 5வது என் பிள்ளைங்க 6வது தலைமுறை. நாங்க ஏன் போனோம் எங்க இடத்த விட்டு? அதுக்கு எதுக்கு அவரு முதலமைச்சர் சார் சொன்னாரு பட்டா கொடுக்கணும், 10 ஆண்டு இருந்தாலும் பட்டா கொடுன்னு எதுக்கு சொல்லுவாரு அவரு? அப்ப போலியா மக்களை ஏமாத்துறாரா? இல்ல அவர் உண்மையதான் சொல்றாருன்னா பட்டா கொடுங்க, நாங்க பட்டா தானே கேக்குறோம், உங்க சொத்துங்களையா கேக்குறோம்? உலகத்தையே அப்பா அப்பான்றாரு. அப்பா பிள்ளைங்களை இடத்துல தான் பண்ணுவாரா? எல்லாம் 10க்கு 10 வீடு வச்சுக்கிட்டுங்க. அந்த 10க்கு 10 வீடு அந்த அப்பா கேட்பாரா? அப்பா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். குழந்தைங்க வீடெல்லாம் இச்சு தள்ளுவாரா வெளியே? வீடு இடிச்சவங்களுக்கு பெருக்க கொடுக்கலாமா? வீடு இடிக்காத மீனே கொடுத்துக்கிறாங்க. 25 பேர் வெளியே போயிருக்காங்க. 37 பேர் நாங்கள் வீடு இல்லாத இருக்கிறோம். 37 40 பேர்கிட்ட வீடு இல்லாத இருக்கிறோம். 25 பேர் வெளியே போயிருக்காங்க. அவங்க ஹவுசிங் போர்டு வேணும்னு போய்க்கிறாங்க. எங்களுக்கு ஹவுசிங் போர்டு வேணான்னு நாங்கள் இங்கே போராடுறோம். எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா வேணும்னு தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு வெளியே இடம் எங்கே வேணாம், எங்களுக்கு எந்த இடமும் வேணாம், எங்களுக்கு இந்த இடமே போதும். இந்த இடத்த எங்களுக்கா குத்தா போதும். அரசாங்க சொத்தை நாங்கள் கேட்கல, எங்களுடைய உரிமை சொத்தை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு எந்த இடம் தான் எங்களுக்கு வேணும்.